ஹலோ மக்களே, நான் உங்கள் மிஸ்டர் எக்ஸ் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா, நம்மளுக்கே தெரியும் தேர்தல் செமையாக போயிட்டுருக்கு. மோடி ஜெயிப்பாரா, ராகுல் காந்தி ஜெயிப்பாரான்ற பயங்கர கேள்விலாம் எழுந்துட்டுருக்கோம். யார் ஜெயிப்பாங்கன்ற ஆர்வம் நம்மளுக்கும் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மற்றவங்கள மாதிரி வீடியோவை 30 நிமிஷம் 1 மணி நேரம்னு இழுக்காமல் ஒரே நிமிஷத்தில் அனலைஸ் பண்ணி அதுக்கான விடையை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்படிடா ஒரு நிமிஷத்தில் அனலைஸ் பண்ணி ஆன்சர் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மேப்பை பாருங்கள். அதில் ஆரஞ்சில் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்டாக பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட்ஸு, கூட்டணி வச்சுருக்கிற ஸ்டேட்ஸு. அதே மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிற எல்லாமே காங்கிரஸ் ரூல் பண்ணுற ஸ்டேட்ஸு, கூட்டணி வச்சுருக்கிற ஸ்டேட்ஸு. இப்போ சிம்பிளாக நம்மளுக்கு புரியும். என்னென்னா, நார்த் இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பிஜேபி தான் ஆண்டுட்ருக்காங்க, இல்லாட்டி கூட்டணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி சவுத் இந்தியாவில் மோஸ்ட்டாக நம்ம காங்கிரஸ் ஆண்டுட்ருக்காங்க, இல்லை கூட்டணி வச்சிட்ருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை மொத்தமாக கைப்பற்ற ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா மோடிக்கு தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸையும் ஆள்ற ஒரு வாய்ப்பு மோடிக்கு தான் அதிகமாக இருக்குது. என்ன தான் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தாலும் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் தான் அதிக கான்ஸ்டியூவன்சிஸை கொண்டது. ஸோ மோடி அங்கே ஜெயிச்சிட்டாருனாலே ப்ரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு சம வாய்ப்பு. சவுத் இந்தியாவில் தோற்றாலும் அவருக்கு எந்த பாதிப்பும் அந்தளவுக்கு ஏற்படாது. ஸோ ராகுல் காந்தி மோடி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அவருக்கு கஷ்டமான பீரியட் தான். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவிலேருந்து ஜெயிக்க போகிறது பிஜேபி தானே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லை ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.